உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் ஜோதிடர் விசாகன் பிச்சையின் பணிவான வணக்கங்கள். நேயர்களே, பக்தி ஒன் டுடே யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நமது சேனலில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் மற்றும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் நாங்கள் தொடர்ந்து பதிவிட்டுக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமாக ஒரு காணொலியை நான் பதிவு செய்து இன்றைக்கு முருகப்பெருமான் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய பெயரை உச்சரித்தாலே நமக்கெல்லாம் மிகப்பெரிய மனதிலே ஒரு மகிழ்ச்சி பொங்கும். காரணம், முருகன் நம்மை காக்கக்கூடிய கடவுளாக, தமிழ் தேசத்தை காக்கக்கூடிய கடவுளாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வீடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அறுபடை வீடுகளை கொண்டவராக முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். அறுபடை வீடுகளிலே முதலிலே திருப்பரங்குன்றம், அடுத்ததாக திருச்செந்தூர் முருகப்பெருமான், அடுத்ததாக திருவாவினங்குடி என்று சொல்லக்கூடிய பழனிமலை, அடுத்தது சுவாமிமலை, அடுத்ததாக ஐந்தாவதாக திருத்தணிமலை, அடுத்ததாக இறுதியாக பலபதிச்சோலை. இந்த ஆறும் அறுபடை வீடுகளாக கருதப்படுகிறது. இந்த அறுபடை வீடுகளுடைய சிறப்புகள் என்பது மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கிறது. அறுபடை வீடுகளுக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் அறுபடை வீடுகளிலும் சென்று ஒரு சேர தரிசிப்பானால் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தே தீரும். அது எப்படி செல்ல வேண்டும் என்று சொன்னால், வரிசையாக நான் சொன்னதை போல திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை என்று ஆர்டராக செல்லலாம். லாங் டிஸ்டன்ஸா இருக்கு அப்படிங்கிறதுனால கூட நீங்க எப்படி வேணாலும் மாற்றி போகலாம், தவறு இல்லை. ஆனால் அறுபடை வீடுகளையும் தரிசித்தாலே அவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்பது ஆன்மீகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது ஒவ்வொரு லக்னமாக வந்து விடுவோம். 12 லக்னங்கள், மேசம் முதல் மீனம் வரை இருக்கிற 12 லக்னங்களிலே மேச லக்னத்திலே பிறந்தவர்கள் அல்லது மேச ராசியிலே பிறந்தவர்கள் அல்லது மேச ராசியிலே செவ்வாய் அமைய பெற்றவர்கள் அல்லது மேச ராசி செவ்வாய் பார்வை செய்வது போல 7ஆம் பார்வையாகவோ 8ஆம் பார்வையாகவோ பார்வை செய்கிறது, 4ஆம் பார்வையாகவோ விசேஷ பார்வைகளில் பார்வை செய்தாலும் கூட உங்களுடைய லக்னத்தை செவ்வாய் பார்வை செய்தாலும் சரி, செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலும் சரி, மேஷ லக்னத்திலோ அல்லது மேச ராசியிலோ பிறந்திருந்தாலும் நீங்கள் எல்லாம் முதல்ல செல்ல வேண்டிய ஒரு திருத்தலம், இந்த அறுபடை வீட்டிலே முதல் தலமாக இருக்கு, 2வது தலமாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர். திருச்செந்தூர் என்பதுதான் உங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை முழுமையாக பெற்ற ஒரு தலமாக விளங்குகிறது. ஆக திருச்செந்தூருக்கு சென்று மேசராசி அன்பர்கள் வழிபடுகின்ற பொழுது மிகப்பெரிய சிறப்பை பெறுவார்கள். மேசராசிக்கு உண்டான அந்த வீரம், வேகம் அனைத்தையும் அந்த இடத்திலே செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆற்றல் அருளாசி வழங்குவார். வேகம் என்பது உங்களிடத்திலே சற்று முரட்டுத்தனமாக இருக்கும். மேசராசி அன்பர்களுக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு சற்று வேகம் கூடுதலாக இருக்கும். திடீரென்று கோபப்படுவார்கள், உணர்ச்சி வசப்படுவார்கள், முன் கோபம் உடையவர்களாக இந்த மேஷ லக்னக்காரர்கள் விளங்குவார்கள். காரணம், செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனாக லக்னநாதனாக விளங்குகிறார், அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார். எனவே செவ்வாய் என்பது வீரம், தைரியம் என்று சொன்னால் அது செவ்வாய். மேஷ லக்னத்திலே பிறந்தவர்கள் தான் இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய படை வீரர்கள். பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் மேஷ லக்னத்தோடு தொடர்பு கொண்டவங்க இருப்பாங்க. மேஷ லக்னத்துல பிறக்காட்டி கூட அந்த மேஷ லக்னத்தை செவ்வாய் ஏதாவது ஒரு வகையிலே தொடர்பு கொண்டவராக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அந்த பாதுகாப்பு பணியிலே வீர செயல்களில் ஈடுபட முடியும். நம் எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய இடமாக அந்த இடம் அமைந்துவிடும். காரணம், ஏன் நாம் எதிரிகளை துவம்சம் செய்கிறோம் என்று சொன்னால், சத்ரு சம்ஹாரம் செய்கிறது திருச்செந்தூரில் தான் நடைபெறும். சத்ரு சம்ஹாரம். காரணம், முருகப்பெருமான் அங்கே சூரனை வதம் செய்து சூர சம்ஹாரமாக வருடாவரிடம் நாம் அதை வழங்கிக் கொண்டு வருகிறோம். அந்த இடத்துல சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்து ஓய்வெடுத்த தலம் தான் திருச்செந்தூர். எனவே வதம் செய்து ஓய்வெடுத்து அந்த நாளை கிணற்றை உருவாக்கி அதிலே குளித்து விட்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்து வழிபட்ட தலம் என்பதால் தான் அந்த திருச்செந்தூருக்கு வேகம் மிக்கவர்கள், செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் எல்லோரும் அங்கே செல்ல வேண்டும். எதிரிகளை வெல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள், அதாவது வாழ்வில் வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை துவம்சம் செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணுபவர்கள் எல்லாம் அங்கே சென்று முறையாக வழிபட்டால் நீங்கள் தான் முதல் சிறந்த வெற்றியாளர். மற்ற 12 லக்னங்களிலே உங்கள் லக்னம் தான் திருச்செந்தூருக்கு சென்றால் உங்களுக்கு மிகப்பெரிய அருள் கிடைக்கும் என்று சொல்கிறேன். எனவே மேஷ லக்ன அன்பர்கள் திருச்செந்தூருக்கு சென்று வருடாவரிடமோ மாதமோ சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் அங்கே முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் என்று சொல்லி, அடுத்தபடியாக நாம் ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னம் என்பது காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படை 2வது லக்னமாக வருகிறது. அந்த ரிஷப லக்னமும் துலா லக்னமும் சுக்கிர பகவானுடைய ஒரு வீடாக கருதப்படுகிறது.
ஆக ரிஷப லக்கினத்திலே பிறந்த அன்பர்கள் முருகனை வழிபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். முருகப்பெருமான் உங்களுக்கு உரிய கடவுளாக உங்கள் ஜாதகத்திலே தேர்ந்தெடுத்து விட்டு நீங்கள் செவ்வாய் பகவானுடைய நிலையை அறிந்து நீங்கள் முருகப்பெருமானை தேர்ந்தெடுத்தீர்கள். அதில் நாம் எந்த வீட்டுக்கு செல்வது அறுவடை வீட்டுகளிலே என்று யோசிக்க தோன்றுகின்ற பொழுது நீங்கள் சற்றும் யோசிக்காமல் செல்லக்கூடிய தலம் பழமுதிர்ச்சோலை. அதாவது இந்த பழமுதிர்ச்சோலை என்பது 6வது ஸ்தலமாக வருகிறது. 6வது படை வீடாக அமைந்தாலும் கூட இந்த ராகு கேதுக்கள் அங்கே உச்சமும் நீசமும் பெறுகிறது. ரிஷபத்திலையும் விருச்சிகத்திலையும் ராகு கேதுக்கள் உச்ச நீசம் பெறுகின்ற காரணத்தினால் பழமுதிர்ச்சோலைக்குத்தான் நீங்கள் சுக்கிர பகவானுடைய அருள் பெற்ற உங்களுடைய லக்கினம் நீங்கள் பழமுதிர்ச்சோலைக்கு சென்று முறையாக வழிபட்டு வந்தால் அங்கே மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படும். அறுவடை வீட்டிலே முருகனுக்கு எங்கு வேண்டுமானாலும் நாம் பூஜை செய்யலாம். ஆயிரக்கணக்கான ஸ்தலங்கள் உண்டு. முருகனுக்கு இல்லாத இடமே இல்லை. முருகன் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்வதுண்டு. ஆனால் நீங்கள் குறிப்பாக உங்கள் ஜாதகப்படி நீங்கள் இந்த லக்னத்திலே பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் ரிஷப லக்னக்காரர்கள் எதையும் யோசிக்காமல் அறுவடை வீட்டிலே பழமுதிர்ச்சோலைக்கு செல்லுங்கள். பழமுதிர்ச்சோலை உங்களுக்கு மிகச்சிறந்த இடமாக தேர்வு செய்யப்படுகிறது. எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி அறுவடை வீட்டிலே பழமுதிர்ச்சோலைக்கு அடிக்கடி சென்று வாருங்கள். ராகு கேது உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் யோகத்தையும் அள்ளி வழங்குவார்கள். ராகுவை போல் யோகத்தை கொடுப்பவர், பொருளாதார யோகத்தை கொடுப்பவர் யாரும் இல்லை. கேதுவை போல ஞானத்தையும் புரிந்து கொள்கிற தன்மையையும் அறிவாற்றலையும், அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. இந்த ஞானம் என்பது புரிந்து நடந்தல். அப்ப புரிந்து நடந்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு போலாம். எனவே ரிஷப லக்னத்திலே பிறந்த அன்பர்கள் பழமுதிர்ச்சோலை சென்று வாருங்கள் என்று சொல்லி, அடுத்ததாக 3வது லக்னம் என்று சொல்லக்கூடிய மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்திலே பிறந்த அன்பர்கள் சற்று புத்தி கூர்மையுடையவர்கள் இருப்பார்கள். கொஞ்சம் அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். எதையும் சிந்திக்கும் திறன் அவர்களுக்கு கொஞ்சம் அதிகம். குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் சமயோஜித புத்தி என்பது ஒரு சூழல் ஏற்படுகிறது சொன்னா அந்த டக்கென்று யோசித்து முடிவெடுப்பார்கள். அந்த டக்கென்று சமயோஜிதமாக தப்பிப்பதற்கு என்ன வழி என்றோ அதை பயன்படுத்தக்கூடிய நளினம் கொண்ட ராசியாக இந்த மிதுன ராசி என்பர்கள், மிதுன லக்ன என்பர்கள் இருப்பார்கள். மிதுன லக்னத்திலே பிறந்தவர்கள் பேச்சால் செயலால், பேச்சு என்கின்ற அந்த துணை கொண்டு அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதே மாதிரி எழுத்து, ஒப்பந்தம், அனைத்து விதமான டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி அத்துணைக்கும் காரணமாக புதன் பகவான் விளங்குவார். கல்விக்கு, அடிப்படை கல்விக்கு, அதாவது மிக கல்வி ஒருவருக்கு சிறப்பாக வர வேண்டும் என்று சொன்னால் புதன் பகவான் நன்றாக இருக்க வேண்டும் ஜாதகத்திலே. சரி, புதன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நாம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்று நம் உணர்வு தோன்றிவிட்டது. அப்ப இந்த முருகப்பெருமானை வழிபடுவதற்கு நாம் எங்கே செல்ல வேண்டும் அறுவடை வீட்டிலே என்று பார்த்தால் சுவாமி மலைதான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது. காரணம், தன்னுடைய தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தார் முருகப்பெருமான் என்று புராணங்கள் கூறுகின்றன. தந்தைக்கே பாடம் சொன்னவர், அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா என்று சொல்வதை போல அங்கே அவர் உபதேசம் செய்த இடமாக அங்கே சுவாமி மலை விளங்குகிறது. புத்தி கூர்மை பெற்ற உங்களுக்கு, மிதுன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த சுவாமி மலைதான் உங்களுக்கு சிறந்த ஸ்தலமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. எனவே அந்த சுவாமி மலைக்கு நீங்கள் அடிக்கடி சென்று வந்த அந்த முருகனை தரிசித்தால் புதனுடைய விவேகம் என்று சொன்னால் அந்த புதன் விவேகமும், அந்த எழுத்தாற்றலும், இந்த பேச்சு திறமையும், யோசிக்கும் தன்மையும், சட்டென்று முடிவெடுக்கும் தன்மையும், அதே மாதிரி கணக்கு போட்டு வியாபாரம் செய்வர்கள், வணிகர்கள் அனைவருமே புதனுடைய ஏதாவது ஒரு தொடர்பு வேண்டும். புதனுடைய பலம் இருக்கிறது இல்லை என்று ஜோதிடத்தை வைத்து நாம் ஜாதகத்தை பார்த்து முடிவு செய்யலாம். ஆனால் நீங்கள் புதனுடைய லக்னத்தில் பிறந்து விட்டாரே, புதனுடைய ராசியில் பிறந்து விட்டாரே, புதன் மிதனத்தோடு ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டிருந்தால் நீங்கள் நிச்சயமாக சுவாமி மலைக்கு சென்றாலே அங்க உங்களுக்கு புதன் வீக்கா இருந்தா கூட அங்க உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அதாவது மிகப்பெரிய பலம் கிடைக்கும். இப்ப செவ்வாய், அந்த முருகப்பெருமான் என்பவர் செவ்வாய் என்கின்ற கிரகத்துக்கு மட்டுமல்ல அனைத்து கிரகங்களுக்கும் தன்னுடைய ஸ்தலத்துக்கு ஒருவர்களுக்கு அருவாசி வழங்குவார். மிக அற்புதமான பலன்களை தருவார். எனவே நீங்கள் சுவாமி மலை சென்று வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள் என்று சொல்லி, அடுத்தபடியாக 4வது லக்னமான கடக லக்னம். இந்த கடக லக்னத்திலே பிறந்தவர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள் என்று பொதுவாக சொல்வதுண்டு. தாயுள்ளம், அன்பு, கருணை, இதுக்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா கடக லக்னத்திலே பிறந்தவர்கள். அதனாலதான் அந்த கடக லக்னத்திலே பிறந்தவர்கள் அனைத்து மக்களையும் நான் அன்போடு பார்க்க வேண்டும், அனைவரையும் ஒரே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை போல் பார்க்க வேண்டும் என்று இந்த கடக லக்னம் கடகராசியில் பிறந்தவர் தான் அரசியலிலே கூட முதன்மை பெற்றவர்கள் இந்த கடக லக்னம் கடகராசிக்காரர்கள். மற்ற கிரகங்கள் சூரியன், செவ்வாய், குருவெல்லாம் பலம் பெற்றிருக்க வேண்டும் என்று தனி விசேஷமாக இருந்தாலும் இந்த கடக லக்னம் கடகராசி ஏன் அதை சொன்னார் என்றால் சொன்னால், ஒரு மன்னன் தன்னுடைய நாட்டு மக்களை
அன்போடும் கருணையோடு பார்க்க வேண்டும், பாகுபாடின்றி பார்க்க வேண்டும். எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு அன்பு பாசத்தை ஊட்டுகிறாளோ, எந்த குழந்தையை பார்த்தாலும் தாய் இல்லம் என்று சொல்வார்கள். அது இருந்து விட்டால் அது மிகச் சிறப்பாக இருக்கும். எனவே கடகராசி கடக லக்கினத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற செவ்வாயினுடைய பவர் கொண்ட அந்த முருகப்பெருமானை வணங்க வேண்டும். நம் செவ்வாயினுடைய ஆற்றலும் வேகமும் வேண்டும், அதே சமயத்திலே போர்க்குணமும் வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கு போராட்டம் நிறைய இருக்கிறது. இந்த யுகத்தில் இந்த போர்க்குணம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மிகவும் மென்மையானவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் எதற்கட்ட உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் அந்த வீரமும் வேகமும் வேண்டும் என்று சொன்னால் பழனி மலைக்கு நீங்கள் செல்லுங்கள். பழனி என்பது கூட ஞானத்தையும் அருளையும் கொடுக்கும், வேறொரு கிரகத்துக்கும் கொடுக்கும். ஆனால் கடகராசி கடகலக்கண அன்பர்களும் பழனி மலைக்கு சென்று திருவாவினன்குடியிலே பழனி மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை வழங்கிவிட்டு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய இந்த பழனி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆவினன்குடிக்கு சென்று நீங்கள் வழிபட வேண்டும். பழனி மலையை விட ஆவினன்குடி தான் உங்களுக்கு. ஆனால் பழனி மலையை வணங்கிவிட்டு மேலே முருகனை வணங்கிவிட்டு போகசத்தரை வணங்கிவிட்டு அப்படியே ஆவினன்குடியை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். எனவே கடக லக்னம் கடகராசி என்பர்கள் பழனி மலையில் உள்ள ஆவினன்குடிக்கு சென்று வார்கள் என்று சொல்லி, அடுத்தபடியாக 5வது லக்கணமாக அமைந்திருக்கின்ற சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் என்று சொன்னாலே அவர்களுக்கு திருப்பரங்குன்றம் தான் செல்ல வேண்டும். அப்ப சூரியனுக்குரிய கிரகமாக, அதாவது சிம்ம லக்னம் சிம்மராசிக்குரிய கிரகமாக, சிம்ம லக்னத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டிருந்து செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் திருப்பரங்குன்றம் செல்வதுதான் உங்களுக்கு சால சென்றாக இருக்கும். ஒரு சில ராசிகளுக்கு திருப்பரங்குன்றம் 2 ராசிகளுக்கும் வரும். ஆனா உங்களுக்கு எது என்று பார்த்துக்கொண்டு அங்க சென்று கொள்ளுங்கள். திருப்பரங்குன்றம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வழங்கி அற்புதமான உங்களுடைய அதிகாரத்தையும் உங்களுடைய வில் பவரையும், நீங்கள் எந்த துறையில் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு 4 பேருக்கு நீங்க நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களை பார்த்தாலே அவர்கள் பயப்படுவார்கள், மிடுக்காக இருப்பீர்கள். சிம்ம லக்னம் என்று சொன்னால் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரம் முழுமையாக வர வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த நிலையில் இருந்தாலும் வேறு கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் அந்த அதிகாரம் இந்த சிம்ம லக்னத்துக்கே உரிய அந்த பண்பு வர வேண்டும் என்று சொன்னால், அதிகாரம் என்றால் கூட அதிகாரம் செய்து ஆட்சி செய்வார்கள் ஒழிய யாரையும் மிரட்ட மாட்டார்கள். சிம்ம லக்னத்துக்கு சிங்கம் போல தனக்கு தேவைப்படுகின்ற பொழுது உணவை தேடுகின்ற சிங்கம் போல் உங்கள் குணம். உணர்ச்சி வசப்பட மாட்டீர்கள். ஆனால் தேவை என்று சொல்லி வந்துவிட்டால் அதை அடையாமல் விட மாட்டீர்கள். அவ்வளவு இலக்கு வேகம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். அருமையான லக்னமாக அமைந்திருக்கிற சிம்ம லக்னத்துக்கும் திருப்பரங்குன்றம் முருகன் தான் உங்களுக்கு சால சிறந்ததாக அமைவார் என்று சொல்லி, அடுத்தபடியாக 6வது ராசியான கன்னி ராசி. இந்த கன்னி ராசி என்று சொன்னாலே, கன்னி லக்னம் என்றாலே புதனுடைய லக்னமாக அமைந்து வியாபாரத்துக்கு முதன்மையான லக்னம் என்பது கன்னி. புதனுடைய லக்னம் மிதுனம் கன்னி 2 லக்னங்கள் வந்தாலும் கூட 2 ராசிகள் வந்தாலும் கன்னி லக்னம் கன்னி ராசி என்பது வியாபாரிகள் அப்படின்னு சொன்னோம்னா கன்னி லக்னம் தான். அப்ப பிசினஸ் பண்ணாத மக்கள் யாரும் இல்லை. சொந்த தொழில் செய்கிறேன் நான், முன்னேறோட வாழ்க்கையில என்ன கிரகங்கள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் எதையுமே நீங்க கவலைப்பட வேண்டாம். நேரா நீங்க என்ன பண்றீங்க, சுவாமி மலை தான் உங்களுக்கும். அதே புதனுடைய சுவாமி மலைக்கு நீங்கள் சென்று அடிக்கடி சென்று வர மாதம் ஒரு முறையோ 3 மாதத்துக்கு ஒரு முறையோ வருடத்துக்கு ஒரு 6 முறையாவது சென்று வாருங்கள். மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் தோல்வியை தோண்டு கிடக்கிற நீங்கள் அந்த வியாபாரத்தில் தந்திரமாக செயல்படுவீர்கள். எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு யோசனை நீங்கள் அடுத்தவர்கள் கூறுவதை போல உங்களுக்கு பல பேர் யோசனை கூறுவார்கள். சுவாமி மலை சென்று விட்டு வந்தால் உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் கிடைக்கும். கரெக்டா நீங்க எதை நினைச்சு கொண்டு இருக்கீங்களோ அதை கொண்டு அனுபவம் பெற்றவர்கள் உங்களிடத்துல பேசி உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு போயிடுவாங்க. இறைவன் முருகன் அந்த இடத்துல எப்படி வருவார்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு மனிதனுடைய வடிவத்தில் சரியான ஆலோசனையை கொடுத்து விட்டு போயிடுவார். தந்தைக்கு ஆலோசனையை கொடுத்த முருகன் உங்களுக்கு கொடுக்காமல் போக மாட்டார். உங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏதாவது ஒரு ரூபத்திலே அவர் உங்களுக்கு அருளாசி கொடுத்து ஆலோசனை கொடுத்து உங்களோட வாழ்க்கையை நன்றாக மேம்படுத்தி செயல்படுத்துவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அடுத்தபடியாக 7வது ராசி, அதாவது காலபுருஷ தத்துவ அடிப்பில் 7வது ராசி துலாம் ராசி. இந்த துலாம் என்று சொன்னாலே சுக்கிரனுடைய லக்னத்துல சுக்கிரனுடைய ஆதிக்கத்திலே வருகிறது. சுக்கிரன் இந்த துலாமும் பாத்தீங்கன்னா தராசு என்கின்ற சிம்பலை மையமாக கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு வியாபார ராசி தான். துலாம் ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் கெட்டிக்காரர்களா இருப்பார்கள். 2வது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, துலாம் ராசி என்றால் எடை போடக்கூடியவர்கள். எடை போடுவது என்பது பொருளை எடை போட்டு வியாபாரம் செய்வது மட்டும் என்று நாம் நினைத்து விட முடியாது. மக்கள் மனதை எடை போடக்கூடியவர்கள், அடுத்தவர்களுடைய மனதை சரியாக எடை போட்டு விடுவார்கள். துலாம் லக்னம் துளாராசியில் பிறந்தவர்கள் 90% அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சரியா எடை போட்டுருவாங்க. கெஸ்ஸிங் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். வியாபாரத்துக்கு அது முக்கியமான தேவைதான். வியாபாரம் மட்டுமில்லாம எந்த விஷயத்துக்கும் அவங்க எடை போடுவது பண்ணவர்களாக இருப்பார்கள். ஏன்னா இந்த சுக்கிரனுடைய லக்னத்தையோ ராசியை கொண்டவர்கள்
செவ்வாய் துலாமோடு எங்காவது சம்பந்தப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, பார்வையாகவோ சேர்க்கையாகவோ இருக்குன்னு சொன்னா, நீங்களும் அந்த ராகு கேது தான் உங்களுக்கு யோகத்தை வழங்கும். எனவே அந்த ராகு கேதுவை அந்த ஆதிக்கத்தில் வரக்கூடிய நீங்கள் இந்த துலாலக்கணத்தில் பிறந்த நண்பர்கள் நேராக பழமுதிர்ச்சோலைக்கு சென்று வழிபாடு செய்வார்கள். பழமுதிர்ச்சோலை உங்களுக்கு பல திருப்பங்களை ஏற்படுத்தும், உங்கள் திறமைகளை மேன்மேலும் பலப்படுத்தும். அந்த முருகப்பெருமான் பழமுதிர்ச்சோலையிலே அமர்ந்திருக்கிற அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான பலன்களை செய்வார் என்று சொல்லுகிறேன். நீங்கள் அடிக்கடி சென்று வந்து வெற்றி அடையுங்கள் என்று சொல்லி, அடுத்தபடியாக காலபுருஷ தத்துவத்துடைய 8வது ராசி, இது மர்ம ராசி என்று சொல்வார்கள். மர்மங்கள் நிறைந்த ராசி விருச்சிக ராசி. விருச்சிக லக்ன அன்பர்கள் அவர்கள் விடாப்பிடியாக இருப்பார்கள். விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில பிறந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்கள், மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம், அதாவது பெரிய அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், ஒரு சயின்டிஸ்ட் எப்படி இதை கண்டுபிடிச்சாரு, எப்படி உருவாக்கினார்ல நம்ம சாதாரண மனிதர்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எந்த சமநிலையில ஏதோ ஒரு புதிய பொருளை கண்டுபிடிச்சோம். விருச்சிகம் என்பது மறைந்து கிடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு ராசி. மறைந்திருக்கும் பொருளை, அது நீங்க எதா இருந்தாலும் சரி, ஞான மார்க்கத்திலே ஜோதிட மார்க்கமாக இருந்தாலும் சரி, புதிய கண்டுபிடிப்புகளான அறிவியல் கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த காலபுருஷனுடைய 8வது ராசி என்பது மறைந்த பொருட்களை கொண்டு வரக்கூடிய சயின்டிஸ்டுகளாக இருப்பார்கள். அது போல மறைஞ்சி பதுங்கி வாழக்கூடியவராகவும் ரகசிய தொழில்கள் செய்பவர்களாக இருப்பார்கள். இப்ப பாத்தீங்கன்னா தீவிரவாதங்கள் மற்றும் பாத்தீங்கன்னா தெரியாம கடத்தல் தொழில்கள், இது மாதிரி கடத்தல் தொழில நம்பர் 1ல இருக்கிறார், அவரை கிட்ட கூட போக முடியலன்னு சொல்றோம். அப்படி எல்லாம் சில பேருக்கு பார்த்து நம்ம ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா விருச்சிக லக்ன ராசியை ஏதாவது ஒரு வகையில விருச்சிக ராசி லக்னத்துல பகிர்ந்திருப்பாங்க, இல்லைன்னா விருச்சிக ராசி லக்னத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர் அதிகமா இருக்கும். அவங்களை பிடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பலம் இருக்கும். அப்ப இவங்களுக்கும் என்ன, விருச்சிகத்துக்கு ராகு கேது தான். இந்த ராகு தான் நம்பர் 1. அந்த ஒரு மனிதனை பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் ராகு. இவர் இப்படி செய்யறான், இவரை பிடிக்கவும் முடியல, இவர் மிகப்பெரிய ஆற்றல் கொண்டவரா இருக்காருன்னு அரசாங்கமே பார்த்து அஞ்சக்கூடிய அளவுல சில பேர் இருக்காங்கன்னா அது காரணம் என்ன, அந்த ராகுனுடைய துணை கொண்டிருப்பாங்க. அந்த ராகுனுடைய துணை கொண்டிருக்கிறனால அவனால முடியும். நீங்கள் உங்களுடைய ஆற்றல் மேம்பட வேண்டும், நீங்கள் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் பழமுதிர்ச்சோலைக்குத்தான் செல்ல வேண்டும். எனவே இந்த ரிஷப லக்ன ராசி அன்பர்களை போலவே விருச்சிக லக்ன ராசி அன்பர்களும் பழமுதிர்ச்சோலைக்கு சென்று வழிபடுவது என்பது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அங்கே உச்சம் பெறுகிற ராகு உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் யோகத்தையும் வழங்கிவிடுவார். அது முருகப் பெருமானின் மூலமாக வழங்கிவிடுவார். அடுத்தபடியாக 9வது ராசியாக அமைகிற தனுசு ராசி, அந்த தனுசு லக்னம். இந்த தனுசு லக்ன அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஞானிகளாக இருப்பார்கள், மிகப்பெரிய ஒரு அருளாசி கொண்டவர்களாக பெருந்தன்மை படைத்தவர்களாக இருப்பார்கள். குழந்தைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பிடித்தவர்களாகவும், அதே மாதிரி ஒரு ஜென்டில் மேன் என்று சொல்லக்கூடிய அளவில் இருப்பாங்க. ஞானம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. குரு என்று சொன்னால் நேர்வழி ஞானம், அதாவது எந்த விதமான தவறான குறுக்கு வழியில போய் பண்ண மாட்டாங்க. முறையாக பாத்தீங்கன்னா ஞானத்தை மிக அற்புதமாக வழங்குவார்கள். ஞானம் பெற்ற ராசி என்று கூட தனுசை சொல்லலாம். 9வது ராசி என்றனால இவங்க வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நிறைய வரும். அதே மாதிரி உயர் கல்வியில சிறந்து விளங்குவாங்க. பெரிய படிப்புகளை படிக்கக்கூடிய அமைப்பு அந்த தனுசு லக்ன தனுசு ராசி என்பவர்களுக்கு பொதுவாக இருக்கும். அந்த தனுசு லக்ன ராசியோடு ஏதாவது ஒரு வகையிலே செவ்வாய் தொடர்பு கொண்டு இருக்கிறது அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, இந்த முருகப் பெருமானுடைய அருள் வேண்டும் என்று சொன்னால் செவ்வாய் தொடர்பு கொண்டவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். இல்லை என்றாலும் கூட நீங்கள் தனுசு ராசி அன்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, திருச்செந்தூருக்கு சென்று வழிபடுவது. தனுசு லக்ன ராசியில பிறந்து அதோடு செவ்வாய் தொடர்பு கொண்டவர்கள், 5ஆம் அதிபதி தொடர்பு கொண்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லை என்றாலும் திருச்செந்தூர் முருகன் தான் உங்களுக்கு அந்த குழந்தை பேரையும் கொடுப்பார், உங்களுடைய வாழ்க்கையும் உயர்த்துவார். நீங்களும் திருச்செந்தூர் தான் செல்வதுதான் உங்களுக்கு சால செல்வதாக அமையும் என்று சொல்லி, அடுத்தபடியாக 10வது ராசியாக அமைகின்ற 10வது லக்னமாக அமைகின்ற மகரம். இந்த மகரம் என்பது ஆள் மனம் கொண்டவர்கள், அதாவது மனதில் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியாது. பெண்ணினுடைய மனம் ஆழம், அது கடலினுடைய ஆழத்தை விட பெரியது என்று சொல்வார்கள். பெண்ணின் மனம் என்பது கடலினுடைய ஆழத்தை விட பெரியது என்று சொல்வதை போல மகர ராசி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆள் மனதில் என்ன இருக்குது என்பதை யாராலும் கண்டறிக்க முடியாது. துலா லக்ன நண்பர்கள் அடுத்தவர்கள் மனதை துல்லியமாக இடைப்படுவதை போல இவர்களுடைய மனதில் என்ன இருப்பது என்று யாராலும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மனதிலே ரகசியங்களை வைத்திருக்கக்கூடியவர்களாகவும் மகர லக்ன ராசி என்பவர்கள் தொழிலாளிகளாக உழைக்கும் வர்க்கத்து உழைப்பாளிகளாக மிகச்சிறந்த உழைப்பாளி அப்படின்னு சொன்னா மகர ராசிக்காரர்கள் மகர லக்ன நண்பர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஏதாவது ஒரு தொடர்பு கொண்டு இருக்கிறது, தொடர்பு கொள்ளவில்லை என்று சொல்ல
தொடர்பு கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த முருகப்பெருமானோட அருள் வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் அறுபடை வீடுகளிலே திருத்தணி, அந்த 5வது ஸ்தலமாக அமைந்திருக்கிற திருத்தணிக்கு சென்று அங்கு மனமுருகி நீங்கள் வேண்டி வர, திருத்தணியிலே மிகப்பெரிய நீங்கள் மனமுருகி வேண்டி வர, உங்கள் தொழிலிலே நீங்கள் சொந்த தொழில் செய்தால் மிகப்பெரிய தொழிலதிபராகக்கூடிய அளவுக்கு உங்களை முருகப்பெருமான் உயர்த்துவார். உழைக்கும் தொழிலாளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தையும் அந்த உழைப்பின் மூலம் மிகப்பெரிய புகழ் பெறக்கூடிய அமைப்பையும் அந்த பதவிகளில் படிப்படியாக மேலும் மேலும் வளர்ந்து செல்லக்கூடிய அளவும் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய திருத்தணி முருகனுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வர வர உங்கள் வாழ்க்கை உயரும் என்று சொல்கிறேன். அதை போல அடுத்த ராசியான கும்ப லக்னம், கும்பராசி 11வது ராசி. இந்த 11வது ராசி லக்னமாக அமைந்தவர்கள் அவர்களும் சனியினுடைய ஆதிக்கத்திற்கு கீழ் வருகிறார்கள். எனவே கும்ப லக்னம் என்பதும் குடத்தினில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயலை போல. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு குடம் என்பதுதான் அவருடைய சின்னமாக அமைகிறது. இந்த கும்ப லக்ன அன்பர்களும் மகர லக்ன அன்பர்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க. கும்ப லக்னமும் அவர்கள் தான் என்ன நினைக்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் தனக்குத்தான் வேண்டும் என்று சுயநலம் கொஞ்சம் அதிகமாக இருப்பார்கள். சுயநலம் அதிகம் என்று சொன்னால் அதுதான் வாழ்க்கைக்கு தேவை. பொதுநலம் என்பது குறைந்த அளவு இருக்குமா என்ற சொன்னால் குறைந்த அளவு இருக்கும். அதிகமாக சுயநலம் இருக்கும். அந்த சுயநலம் தன்னுடைய குடும்பம், குழந்தைகள், தன்னுடைய மனைவி என்று தன்னுடைய வட்டத்தை சுற்றியே இருக்கும். மகர ராசி என்பவர்களை போலவே மகர ராசி, கும்பராசி, மகர லக்னம், கும்பலக்னம், இந்த 2 ராசிக்குடையவர்கள் அனைவரும் திருத்தணி சென்று வழிபட்டு வர வர உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதியான ஒரு உண்மை. சென்று வர வர உங்களுக்கு அதனுடைய அருமை புரியும், மகிமை புரியும். நீங்கள் திருத்தணி முருகனுக்கு எப்பொழுதெல்லாம் சென்று வருகிறீர்களோ அப்பொழுதோ மாற்றம் ஏற்படும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியாக இறுதியாக 12வது ராசியான மீனராசி. மீனராசி, மீன லக்னத்திலே பிறந்தவர்கள் குருவனுடைய அருளிலே பெற்றவர்கள். இந்த தனுசு லக்னத்திலே, தனுசு ராசியிலே பிறந்தவர்களை போல இந்த மீனராசி அன்பர்களும் குரு அருள் பெற்றவர்கள். இவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் கண்டிப்பா அதிகமா இருக்கும். மீன லக்னம், மீனராசியில் பிறந்தவர்களும் பொதுவாக இருப்பது உண்டு. இல்லை, நான் படித்து முடித்துவிட்டு வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள், வெளிநாட்டோடு வியாபார ஒப்பந்தங்கள் போடுபவர்கள், வெளிநாட்டுக்கோட வேறு ஏதாவது தொடர்பு கொண்டிருப்பவர்கள் அனைவருமே நீங்கள் முருகப்பெருமானுடைய அருள் வேண்டும் என்று சொன்னால், இந்த குருவனுடைய அருள், குருவனுடைய ஒரு ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய அருளாக வரக்கூடிய அந்த திருச்செந்தூர், நீங்களும் திருச்செந்தூர் முருகனை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு பொதுவாகவே வெளிநாட்டு தொடர்புகள், நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் மிகச் சிறப்பாக அமையும். உங்களுடைய ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கணும்னா அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் உங்களுக்கு உகந்த கடவுளாக விளங்குவார். எனவே நீங்களும் திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வர வர வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவீர்கள். இது எல்லாம் நான் சொன்னது மேச லக்னம் முதல் மீன லக்னம் வரை 12 லக்னத்துக்கும் அமைந்திருக்கக்கூடிய பொது அமைப்பு. கிரகங்கள் எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் தனிப்பட்ட ஜாதகம். ஆனால் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த அறுபடை வீடுகள் அந்தந்த வீடுகளுக்கு செல்போது நிச்சயமாக ஒரு நன்றான மாற்றம், நன்றாக ஒரு அற்புதமான மாற்றம் கிடைக்கும். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கிரகங்கள் பலம் பெற்றிருக்கிற மிக அதிகமா இருக்கும். கிரகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு ஜாதகத்துல அப்படின்னாலும் ஆற்றல் கிடைக்காம போகாது. அப்போ மொத்தத்துல அந்தந்த ஸ்தலங்கள், அறுபடை வீடுகள்ல அந்தந்த ஸ்தலங்கள், குறிப்பிட்ட ஸ்தலங்களுக்கு நீங்க சென்று வழிபட்டு வர வர வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். எதையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்கள் லக்னம் எதுவோ, உங்கள் ராசி எதுவோ அதை பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த ஸ்தலங்களுக்கு செல்லுங்கள். அறுபடை வீட்டில் எந்த படை வீட்டுக்கு போனாலும் முருகன் அருள் கொடுப்பார் என்பது தனி விஷயமாக இருந்தாலும் கூட இந்த குறிப்பிட்டபடி போகும்போது மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும். நேயர்கள் இதை பார்த்து அந்த லக்னத்தோடு தொடர்பு கொண்ட அறுபடை வீடுகளுக்கும் சென்று வணங்கி வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.